முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. சென்னை தாம்பரத்தை அடுத்த சேலையூர் பகுதியில் ராஜ ஐயர் தெருவில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் கிருஷ்ணமூர்த்தியின் வீட்டின் அருகே கஞ்சா போதையில் மர்ம நபர் ஒருவர் சாலையில் சென்று கொண்டிருந்த பெண்களிடம் ரகளையில் ஈடுபட்டார். இதை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி போதையில் சாலையில் கிடந்த அந்த நபரின் முகத்தில் தண்ணீர் ஊற்றியதாக சொல்லப்படுகிறது. அடிக்கும்போது பார்த்துட்டு தாத்தாவை அடிக்கிறாங்கன்னு என்னோட மகளுங்க வந்து சொன்னோன்னே நான் இங்கேருந்து ஓடிப்பா அவர் தூக்குறான். அவர் தூக்கும்போது சோனியனை இருந்துருந்தார். அவர் அடித்ததால் தான் அவர் அந்த நிலைமைக்கு போனார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த மர்ம நபர் என் போதையையே கலைத்து விட்டாயா என கூறி கிருஷ்ணமூர்த்தியை சரமாரியாக தாக்கிவிட்டு ஓடிவிட்டார். தாக்குதலுக்குள்ளான கிருஷ்ணமூர்த்தியை மீட்ட போலீசார் குரோபேட்டை மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போனார். இதையடுத்து அவரை தாக்கிய சிவராமன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஒரு பெண்மணி வந்து இவர் கான்ஸ்டபிள், ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள், இவர் இங்கே கொஞ்சம் அப்படி ஃபெமிலியராக இருக்காருன்னு தெரிஞ்சு, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாருன்னு தெரிஞ்சு அவருக்கு வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இது யாரோ குடிச்சிட்டு பக்கத்தில் படுத்துருக்காங்கப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க, அது என்னன்னு போய் பாருன்னொடனே அவங்க வந்து இவர் எழுந்து போகிறார். இந்த இடத்துல ஒரே இருட்டாக இருக்கிறதுனால திரும்பி வீட்டுக்கு வந்து டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிறார். போயிட்டு டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. அந்த சமயத்தில் இந்த குடிபோதையில் இருந்தவன் அவனுக்கும் இவருக்கும் ஏதோ தகராறு நடந்தது. அவன் தள்ளி விட்டுறதா சொல்கிறாங்க, அவன் அடிச்சுதான் சொல்கிறாங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷன் யார்கிட்டேருந்து கிடைக்கல. அதுக்கான எவிடன்ஸ் ஐ விட்னஸ் இல்லை. காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.